ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், ஜூலை மந்தோடைய மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த மந்த் வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ண போகிறோம், அது இல்லாமல் நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணும்போது வந்து என்னென்ன பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சேவிங்ஸ் பார்க்க போகிறோம் இந்த மந்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி சேவிங்ஸா இல்லைனா வீக்லி சேவிங்ஸா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். டெய்லி சேவிங்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம சேலரி ஃப்ரம் வந்து இன்கம்லேருந்து தான் எடுக்க போகிறோம். 10%லேருந்து 20% வந்து கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் வந்து முக்கியம். நம்ம சேலரியிலேருந்து ப்ராப்பர் பட்ஜெட் வந்து நம்ம கண்டிப்பாக போடணும். பட்ஜெட் வந்து நம்ம வந்து போட்டால் தான் நமக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுதுன்னு கண்டிப்பாக தெரியும். சேவிங்ஸும் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு எவ்வளோ அமௌண்ட் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும், இந்த மாதம் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணணும்னு தெரியும். நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் பட்ஜெட்டே இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸே கிடையாது. நான் அது இல்லாமல் 20,000 25,000 30 50,000 வரைக்கும் வந்து சேலரி பட்ஜெட் வந்து நான் போட்டிருக்கிறேன். பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நீங்கள் வந்து பட்ஜெட் போடும்போது மந்த்லி என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வருது, வீக்லி என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வருது, டெய்லி என்னென்ன எக்ஸ்பென்ஸ் வருதுன்னு அதுக்கேற்ற அமௌண்ட்லாம் நீங்கள் தனியாக வந்து ஷஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன். நீங்கள் வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனை பண்ணுறது நிறுத்துங்க. ஜிபே, அதுவும் கண்டிப்பாக இந்த ஜிபே இந்த ஸ்கேனர் வச்சு பண்ணுறது நிறுத்துங்க. ஏன்னா சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் நம்ம வந்து டக்கு ஸ்கேன் பண்ணிட்டு போயிடும். ஒரு காய்கறி கடைக்கு போனால் கூட ஒரு ஸ்கேன் பண்ணிடும். எவ்வளோ அமௌண்ட் ஆகுது, என்ன எவ்வளோ ரேட்டுன்னு பார்க்காம அவங்க சொல்கிற அமௌண்ட்டை நம்ம ஸ்கேன் பண்ணி வந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் இதே கையிலேருந்து கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து ஜிபேயை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். கேஷ் ஒன்லி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கேஷ் ஒன்லி யூஸ் இன் ஷாப். நீங்கள் வந்து கையில் காசாக நீங்கள் வந்து சேலரி வந்த உடனே உங்களுக்கு கைக்கு இந்த மாதம் எவ்வளோ தேவை, ஒரு 10,000 வேணும், 20,000 வேணும்னா அந்த அமௌண்ட்டை போய் நீங்கள் வந்து கேஷாக விட்ரா பண்ணிவிட்டு அதுலேருந்து எடுத்து கொடுத்து அதில் வர சில்லற காசு எல்லாம் கூட நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதனால் வந்து ஷாப்புக்கு போகிறதா இருந்துச்சுன்னா கேஷ் மட்டும் கொடுத்து நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ண ஆரம்பிங்க. அவாய்ட் அன்வான்ட் திங்ஸ். தேவையில்லாத பொருட்களை வீட்டில் வாங்கி வச்சு சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இந்த பொருள் நமக்கு தேவை, நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வாங்குவீங்க. பட் வந்து யூஸ் பண்ணவே மாட்டீங்க. தேவையில்லாத பொருளை வந்து வாங்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1 or 3 months வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் கார்டில் விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாங்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து வாங்காதீங்க. எக்ஸ்ட்ரா ஏர்னிங் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலையும் நான் வந்து செய்யலை, ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா ஏர்னிங் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டுருக்குறேன் அப்படின்னா அவங்களும் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி இல்லை எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வேறு ஒரு வேலை வந்து பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை கூட ஆல்ரெடி வந்து லேடிஸ்க்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி ஒரு 20 ஐடியாஸ் பற்றிலாம் நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து வேலைக்கு போக முடியாது, என்னால் வீட்டிலேருந்தே செய்யணுன்னா சுயதொழிலுக்காக அந்த வேலையெல்லாம் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்து அதில் வந்து யூஸ்ஃபுல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஜூலை மந்த் சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். எத்தனை நாள்னா ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்கு சேவிங்ஸ் பண்ணுறோம். 20 சேவிங்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து 20 rupees வந்து சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டே வந்து 20, செகண்ட் டே வந்து 40, தேர்ட் டே 60, ஃபோர்த் டே 80, ஃபிஃப்த் டே 100, சிக்ஸ்த் டே 120, செவன்த் டே 140, 8th டே 160, 9th டே வந்து 180, 10th டே வந்து 200. மொத்தமாக 10 டேஸ்க்கு சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1,100 rupees வருது. ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்கு வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட்டு தான் வரும். ஃபஸ்ட்டு 1 to 10 டேஸ் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா 1,100 rupees வருது. அதே பார்த்தீங்கன்னா 11 to 20 டேஸ்க்கு சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா அதே 1,100. 21 to 30 டேஸ்க்கு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதே 1,100. இது மொத்தமாக டோட்டல் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து 3,300 வருது. இதை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி கூட 3,000 கூட வச்சுக்கோங்க. ஏன் இப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணி கம்மியாக்குறீங்கன்னு நினைக்காதீங்க. ஏன் 3,000 சொன்னால் சப்போஸ் நம்மளால் எல்லா நாளுமே போட முடியும்னா போட முடியாது. சப்போஸ் ஏதோ ஸ்கிப் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்கிப் பண்ணுற டேட்டை கூட நீங்கள் வந்து தள்ளிட்டு 3,000 ரவுண்ட் ஆஃப் பண்ணி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்க. 3,000 ஒரு நல்ல ஃபிகர் தான் ஒரு மாதம் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு. இதில் வந்து நம்ம சேவிங்ஸில் என்னென்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இதில் 3,000 நீங்கள் சொல்கிற மாதிரி டெய்லி வந்து என்னால் இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் எடுத்து வைக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டாக சொல்லுங்கன்னா அவங்களுக்காக நெக்ஸ்ட்டு சேவிங்ஸ் பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 இன்க்ரீஸ் பண்ணுறது. அதில் வந்து 20 இன்க்ரீஸ் பண்ணோம். இதில் வந்து 10 இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 1 வீக்குக்கு மட்டும் சேவிங்ஸ் பண்ணுறோம். 10 rupees, 20, 30, 40, 50, 60, 6 டேஸ் மட்டும் தான் எடுத்து வைக்கிறோம். 7th டே எடுக்கல. ஃபஸ்ட்டு 6 டேக்கு சேவ் பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 10, 30, 60, 100, 150, 210. மொத்தம் வந்து டோட்டலாக பார்த்தீங்க எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 210 rupees வருது. வீக்குக்கு வந்து 120 rupees வருது.
4 வீக்குக்கு பார்த்தீங்கன்னா 840 வருது. இப்போ 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும். அப்போ 840 தான் வருது. பேலன்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கடைக்கு போகும்போது உங்கள்கிட்ட சில்லறை வந்து நீங்கள் ஒரு 10 ரூபா எடுத்துகிட்டு போகிறீங்க. ஆனால் அந்த பொருள் 5 ரூபா இல்லைனா 8 ரூபா தான் வருதுன்னா மீதி அமௌண்ட்டை வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஒரு 40 ரூபீஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க, 37 ரூபீஸ் தான் வருது. மீதி வந்து 3 ரூபீஸ் வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். அது வந்து ஒரு உண்டியலில் சில்லறை காசை சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வரேன். இந்த அமௌண்ட்டையும் வந்து நீங்கள் வந்து உண்டியல்லே சேவிங்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. அது இல்லாமல் வெஜிடபிள் வாங்க போவீங்க, வீக்லி சேவிங்ஸ் வந்து பண்ணுங்கள். வீக்லி சேவிங்ஸ் வந்து என்னென்னா இந்த வீக்குக்கு நம்ம செலவு வைக்கிறோமோ அந்த வீக்லி வந்து மினிமம் வந்து ஒரு 30 ரூபா வந்து எடுத்து வைங்க, ட்ரை பண்ணுங்கள். 30 ரூபீஸ் எடுத்து வச்சிங்கன்னா 4 வீக்குக்கு வந்து 120 ரூபீஸ் வருது. 120 வந்து இந்த 840 இந்த சில்லறை எல்லாம் சேர்த்து ரவுண்ட் ஆஃபாக ஒரு மாதத்துக்கு வந்து மினிமம் வந்து 1000 ரூபீஸ் வந்து சேவ் பண்ண ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து 3000 சொல்லியிருக்கிறேன். செகண்ட் மெத்தடில் வந்து 1000 ரூபீஸ் சொல்லியிருக்கிறேன். இதை வந்து நம்ம எப்படி வந்து சேவிங்ஸாக பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3 அன்றைக்கி வருது. ஆடிப்பெருக்கு சாட்டர்டே வருது. சாட்டர்டே வர்றதுனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மந்தில் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வந்த அமௌண்ட்டை நெக்ஸ்ட் மந்த்துக்கு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கோல்டு சேவிங்ஸ் இல்லைனா வந்து சில்வர் சேவிங்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். 1000 மில்லிகிராம்ஸில் வந்து கோல்டு காயின்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது எல்லா ஷாப்ஸ்லேயும். 10 கிராம்ஸ் சில்வர் காயின்ஸ் வந்து வாங்கலாமா, எது நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து காயின்ஸ் தான் வாங்க போகிறோம். நீங்கள் வந்து என்ன காயின்ஸ் வாங்க போகிறீங்க நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட் பார்த்தீங்கன்னா 6620 ரூபா ஆகுது. சில்வர் வந்து 95 ரூபீஸ் வருது. 94 பாயிண்ட் சம்திங் இருக்குது. நான் 95 போட்டிருக்கிறேன். இதே வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா 3300 அமௌண்ட் வந்து நம்மக்கிட்ட சேவிங்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. அதில் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறதுல வந்து 250 மில்லிகிராம்ஸ் to 500 மில்லிகிராம்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோல்டு காயினை ட்ரை பண்ணுங்கள். கோல்டு காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ் வந்து 75 ரூபீஸ் போடுறாங்க. ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி 3% வந்து போடுறாங்க. இதுதான் வந்து கோல்டு காயின் கூடிய வேஸ்டேஜோட டீட்டெயில்ஸு. அது இல்லாமல் நீங்கள் வந்து கோல்டு காயின்ஸ் வந்து என்னால் வாங்க முடியல, இவ்வளோ பெரிய அமௌண்ட் நான் சேவிங்ஸ் பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா சில்வர் காயின்ஸ் போங்க. 1000 ரூபீஸ் வச்சுருக்கிறீங்க, கண்டிப்பாக வந்து 10 கிராம்ஸ் வந்து சில்வர் காயின்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். சேவிங்ஸ் பண்ணும்போது இந்த சில்வர் காயின் ப்ளஸ் ஏதோ 1 or 2% தான் வேஸ்டேஜ்லாம் போடுறாங்க. மினிமம் 2% நினைக்கிறேன். 2% ப்ளஸ் வந்து 3% ஜிஎஸ்டி போடுறாங்க. அது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு சில்வர் காயினா இல்லை கோல்டு காயினா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கோல்டு வாங்க போகிறோமா இல்லை சில்வர் வாங்க போகிறோமான்ட்டு. நீங்கள் சேவிங்ஸ் பற்றி அமௌண்ட்லேயே தான் நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவுமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போக வேணாம். இந்த அமௌண்ட்டில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை வாங்குங்க. கண்டிப்பாக நீங்களும் நெக்ஸ்ட் மந்த் வந்து எதனா அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் பண்ணி என்ன வாங்க போகிறீங்கன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.